ما حراك بهذا أن يكبر قدرك عند முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ஒருமுறை குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னால் ஹிஜ்ரத் செய்த முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார், மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார். அப்போது யார் அவர்? சில ஹதீசுகளில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்போது உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள், ஐயத்து ஸாஅத்தின் ஹாதி, எந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் உஸ்மானே? குத்பா சென்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள். குத்பாவுடைய பிரசங்க மேடையில் நின்று கொண்டு உலகத்தில் 5 பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது, எப்படி குறைந்தது, எங்கே குறைந்தது, எங்கே விட்டீர்கள், ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும். ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை தொலைத்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பாராக. அவர்களுக்கு கல்வி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலை கொண்ட உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மானை பார்த்து கேட்டார்கள், உஸ்மானே ஏன் இந்த தாமதம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி ஷுஹில்து, கொஞ்சம் நேரமா கடந்து விட்டது, நான் வேகமாக குடும்பத்திடத்திலே சென்றேன். ஹத்தா சமிஅத்து தஅதீன், அதானுடைய சத்தம் கேட்டது, நான் எதிலும் இருக்கவில்லை, உது செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன். உது செய்தீர்களா உஸ்மான் அவர்களை? குளிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பை ஏவி இருந்தார்கள் என்ற செய்தியை உஸ்மான் அவர்களுக்கு இப்போது சொல்கிறார்கள். எங்க நடக்குது இந்த பேச்சு? குத்பாவுடைய மேடையில் உமர் இப்னுல் கத்தாப் நின்று கொண்டிருக்கும் பொழுது, கண்ணியத்துக்குரியவர்களில் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர், சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவு இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜருல் அஸ்வதை சந்தித்தார்கள். ஹஜருல் அஸ்வதை, இன்னக ஹஜர் இன்னி அஅலம் அன்னக ஹஜர், நான் அறிகிறேன் நீ ஒரு கல்தான், லா ததுர்ரு வலா தன்ஃபா, உம்மால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மை முத்தமிடுவதாக நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் சுன்னாவை அடிபெறலாமல் பின்பற்றியவர்கள். இன்று பாருங்கள், இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா? காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது? அவன் சொன்னார்கள், நீ ஒரு கல் தான், உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. ஆனால் இன்று பரக்கத்திற்காக ஹஜருல் அஸ்வதை தொடுகிறார்கள். யார் கூறியது பரக்கத்து ஹஜருல் அஸ்வதில் இருக்கிறது? தொட்டால் பரக்கத்து கிடைத்து விடுமா? தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா? அந்த எந்த பரக்கத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டார்கள், முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதற்கு கூலியை கொடுப்பவன், முடிவெடுப்பவன் அல்லாஹ்.